என்ன வெங்காயம் பழக்கம் பழகிட்டு இருக்கான்னு தெரியல. போனா போனபடியே இருந்துக்கிறத. ஒரு போன் பண்றது இல்ல, போன் முன்னாடி எடுக்கிறது இல்ல. என்ன துப்பு கட்ட குடும்பமோ தெரியல. அப்படியே அவ கூட சேர்ந்து கழுசட புத்தி வந்துருச்சு. அவ போன் பண்ண மாட்டா, அவங்க ஆத்தா வீட்டுக்கு போகும். இவனுக்கு என்ன வந்துச்சு? ஒரு போன் பண்ணி, அம்மா நாங்க இங்க இருக்கோம்மா, இங்க இருக்கோம்மா, இதை சாப்பிட்டோம்மா, இதை வச்சோம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு என்ன? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மானாவரிய எடுக்காம என்ன வேலைத்தவன் வெட்டி கிழிக்கிறான்னு தெரியல. அங்க ஒருவேளை சமையல் எதுவும் பண்றானா, இல்ல மாமியாருக்கு பாத்திரம் எதுவும் விலைக்கு கொடுக்கறானான்னு தெரியல. என்னங்க நீங்க பாட்டுக்கு குட்டி போட்ட பூனை கணக்கா குறுக்களை மறுக்களை நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பின்ன என்ன பண்ண சொல்ற என்னைய? ஏங்க ஃபோன் பண்ணி கேளுங்க மாப்பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ. ஏதோ ஒன்று கிடக்க ஒன்றுனா அவ்வளோதான். நம்மள என்ன வச்சு கூட பேச மாட்டாருங்க, அப்படி மானாவரியா பேசுறாரு. சொந்த பையன் ஃபோன் எடுத்து தொலையாதனால இப்போ சொந்த பையன்கிட்ட பேச முடியாம அவங்க மாமனார் மாமியாருக்கு ஃபோன் போட்டு அவங்ககிட்ட போனை கொடுங்கன்னு சொல்ற நிலைமைக்கு நம்மள ஆளாக்கிட்டா. சிலுப்பி இங்க வரும்போது அப்படியே நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா, இதுலயும் அவங்க உலக மகா நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க. போனை எடுக்கிறானுங்களான்னு பாரு, இவனுங்களும் எடுக்கவே மாட்டேங்கிறானுங்களே சாமானியம்மா. போன்ல யாருங்க? போன்ல யாரு? ஹலோ சொல்லுங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மாவா? இது எந்த சம்பந்தின்னு தெரியலையே. ஐயோ அடி வயிற்றுல புளி கரைக்குதே. பொண்ணை கொடுத்தவங்களா இல்லை பொண்ணை எடுத்தவங்களான்னு தெரியல. பொண்ணை கொடுத்தவங்க வந்து மருமவை ஏதாவது சொல்லி கேட்டா ரொம்ப அசிங்கமாக போயிடும். என்ன உங்களை நம்பி தானே பிள்ளைய கொடுத்தோம் அப்படின்னு. பொண்ணை எடுத்தவங்க கேட்டா என் மருமகளை என்ன பண்ணீங்க, உங்களை நம்பி தானே அனுப்புனேன்னு ஒரு பேச்சு வரும். ஐயோ எல்லா பக்கமும் முட்டுக்கட்டையா இருக்கே இந்த பிள்ளைங்களால. ஹலோ என்னங்க என் பையன்? சம்பந்தி அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கா? என்னாச்சு என் பையனுக்கு? என்ன ஆச்சு? எல்லாம் நல்லா தானே இருந்தாவே, அவனுக்கு என்ன ஆச்சு? உங்க வீட்டுக்கு நல்லா தானே அனுப்பி வச்சேன். என் பையனை ஆஸ்பத்திரி படுக்க வைக்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? அதே என் பையன் நான் ஃபோன் பண்ணி கூட ஃபோன் எடுக்காம இருக்கானா? ஐயோ சம்பந்தி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சம்பந்தி. மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா, வீட்டில் சாப்பாடு சேரலன்னு, அதான் ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்குன்னு போயிருக்காங்க. வந்தோடனே கூப்பிட சொல்றீங்க சம்பந்தி. நீங்க பயப்படாதீங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காரு அவரு. ஓஹோ இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஆனா ஒரு வார்த்தை பெத்தவ கிட்ட சொல்லல. என் வீட்ல இருந்து மருமவள அங்க நல்லா தானே அனுப்புனேன், திடுதிப்புன்னு இப்படின்றீங்க. என்னங்க என்ன ஆச்சு? என்னத்த கலந்து கொடுத்தீங்க? ஐயோ சம்பந்தி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதையும் கலந்து கொடுக்கலங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வந்தோடனே நான் உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். நீங்க எதை மனசை போட்டு வருத்தப்படாதீங்க, என்னன்னு பாக்குறேன். வருத்தப்படுறதா? என் பையனுக்கும் என் வீட்டுக்கு வந்த மருமவளுக்கும் ஏதாவது ஒண்ணுன்னு வைங்க, அப்புறம் குடும்பத்தையும் உண்டெல்லாம் ஆக்கி போடுவேன்னு சொல்லிட்டேன். என் பையன் சந்தோஷத்துக்காக தான் உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தது. என் பையன் வாழ்க்கைக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு, ஒருத்தரையும் நிம்மதியா விட மாட்டேன், வைக்கிறேன். என்னங்க யாருங்க? எந்த சம்பந்தி? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா தான். அவங்க எங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், எடுக்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு, அவங்க வேற கத்துறாங்க. என் பிள்ளையும் மருமகளையும் நல்லா தானே அனுப்புனேன், திருதுப்புன்னு என்ன ஆச்சு, என்னத்தை கொடுத்தீங்க வச்சீங்கன்னு. ஐயோ என்னங்க இது, பிள்ளைங்களை கட்டி கொடுத்தா தான் பெற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு பேர். ஆனால் இவங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நெருப்பை வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுகளுக்குலாம் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி கூட நம்ம நிம்மதியாக இருந்தோம், எதை பற்றியும் கவலை இல்லாமல். இப்போ தான் பயத்தோடையே இருக்கணும் போல இருக்கீங்க. என்ன பண்றது, பிள்ளைங்களை பெத்தாச்சுன்னா எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். ஐயோ என்னங்க நீங்க, ஐயோ சோத்துல இது எதுவும் கலந்து எதுவும் இருந்துச்சுன்னா மருமவளை மாப்பிள்ளை சும்மா விட மாட்டாரு. அதுவே சோத்துல எதுவும் கலந்து இல்லை, சும்மா சாதாரண வாந்தி மயக்கம்னு தான் இருந்துச்சுன்னா மருமவ சும்மா விட மாட்டா. அவங்கள ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நம்ம பெரும் அல்லோல் பட்டுறதா இருக்கு. ஏதோ வீட்டுக்கு வந்தவங்க தான் புரிஞ்சுக்காம அடிச்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்கன்னா, நம்ம பெத்த பிள்ளைங்களாவது அதை புரிஞ்சுக்கிட்டு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தரை அடக்கி வைக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு நீயா நானான்னு மோதி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன பாவம் பண்ணணும்? எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தானே நினைச்சோம். யாருக்காவது இன்ன வரைக்கும் ஒரு கெடுதல் நினைச்சிருக்கோமா? ஒரு ஈயருமுக்கு கூட துரோகம் நினைக்காத நமக்கு போய், நம்ம பிள்ளைங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் பாருங்க. என்ன பண்றது, கலிகாலமாச்சு. நல்லது பண்றவங்களுக்கும் பொல்லாப்பு வந்து விடியறது தானே இது நீதி. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு தான் கடவுள் நமக்கு கூலி கொடுக்குறான்னு நினைச்சுக்கிட்டு போக வேண்டித்தான். ஐயோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரவங்க நல்லபடியா வரணுமே ஆண்டவனே, பக்குன்னு இருக்கே. ஏய் தம்பி, அப்ப வேலையெல்லாம் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? அம்மா எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே வேலைக்கு போறது. ஆமா, உனக்கு வேலைக்கு போறது பிடிக்காது, போன நோண்டிக்கிட்டு திங்கிறத மட்டும் பிடிக்கும். சும்மா அவளை அதட்டிக்கிட்டு தெரியாத. எல்லாம் பரவாயில்ல தானடா? எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா? நல்லா தான் பேசினாங்க. முத நாள் எல்லாரும் நல்லா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யற லட்சணத்தை பார்த்து தான் சும்மா கிளின்னு கிளிப்பாங்க. அந்த பிள்ளை கம்முனு சொல்லுமா, சும்மா என்ன சீண்டிக்கிட்டு இருக்கு.
அவ ஏதோ பேசிட்டு போறாடா. இன்னைக்கு கலெக்ஷனுக்கெல்லாம் போனியா? என்ன சொன்னாங்க? எப்படி பண்ணுன? நம்ம ஊருக்குலாம் ஆபீசர் வந்தாங்கல்ல, அந்த மாதிரி உன்னையும் எல்லாருமே சாரு சாருன்னு எல்லாம் கூப்பிடுவாங்களா? சாரு சாருன்னு கூப்பிட மாட்டாங்க, சரியான போரு போருன்னு கூப்பிடுவாங்க இல்லடா? அந்த பிள்ளை ரொம்ப சீண்டுதுமா. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஐயோ அவளை விடுடா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. எல்லாம் ஓகே தானப்பா? உனக்கு பிடிச்சிருக்கு தானே? கடுப்பே தரமா. அவங்க எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க, தமிழ்லயே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் தானடா, அதுக்கு தானே உன்னை காலேஜுக்குள்ள கொண்டு போய் கம்பிட்டு காசை கட்டி கொட்டி படிக்க வச்சிருக்கோம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்ன கஷ்டம்? ஏம்மா, இவனுக்கு தமிழே தத்தளிக்கும், இங்கிலீஷில் சொல்லவா வேணும்? நம்பி ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? டெல்மி டெல்மி. ஐயோ ஆண்டவனே, உங்க ரெண்டு பேரும் வச்சு சாட்டுக்குள்ளாம் போலதான் இருக்குது. ஒன்னு பேசும்போது சும்மா நொய்யின்னு இருக்காத தனலட்சுமி. என்ன எதுன்னு கேட்கணும்ல. முதல்ல வேலைக்கு போயிருக்கான். அம்மா முதலியம்மா வேலைக்கு போயிருக்கான். எல்லா இடத்துலையும் ஒரு நாள் மட்டும்தான் வேலைக்கு போவான், அடுத்த நாள் கவுந்தடிச்சு படுத்துருவான் இல்லடா? ஐயோ ஆண்டவனே, ரெண்டு ரகம் போ எனக்கு. என்னடாப்பா தம்பி, அப்ப நாளையிலேருந்து வேலைக்கு போயிருவியாடா? ஆமாண்டா தம்பி, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வர காசுல தான் எனக்கு கல்யாணமே நடக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டவனே, புள்ளைங்க இல்ல தெரியுமா நீங்க ரெண்டு பேரும்? எருமை கலந்த மாதிரி வளர்ந்து இருக்கீங்க, தோளுக்கு மேல வளர்ந்துருக்கீங்கன்றத அடிக்காம இருக்கிறேன். இல்லன்னு வச்சுக்க அடி வெளில ரோட்டி போடுவேன் பாத்துக்க. நம்ம ஆடு இங்க நிக்குதா? எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்காங்க இந்த மாதிரியா? ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க மாதிரியா இருக்கீங்க. அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறீங்க நீங்க. அந்த காலத்துல சின்ன வயசுல எனக்கும் ஒரு தம்பி இருந்தான். அவெல்லாம் எப்படி சமத்தா இருப்பான் தெரியுமா? அக்கான்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான். அவெல்லாம் இருந்திருந்தா அவன் காலை கழுவி நீங்க குடிச்சா கூட உங்க ரெண்டு பேத்துக்கு அறிவு வராது. அக்கா கக்கான்னு சும்மா கடுப்பேத்தாம போவாங்கிட்டு. இல்ல அந்த அம்மா ஆலயங்கானா, அந்த மனுஷனையும் ஆளக்கானா, வீட பூட்டி வச்சிருக்காங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. அக்கா. சொல்லுப்பா. ஐயோ என்னன்னு தெரியலையே. அம்மா வீட்டுல ஆளக்கானா, வீடு பூட்டி இருக்கு. அம்மா எங்க? அட அதுவாப்பா, என் மாமியாரும் என் நாத்தனாரும் வெளியே உட்காந்துருந்தாங்களாம். உங்க அம்மா ஏதோ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போனாங்களாம்மா பைய தூக்கிட்டு. அண்ணன் வீட்டுக்கா? எப்பா எனக்கு தெரியாதுப்பா. உங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க போனாங்களாம். உங்க அப்பா ஏதோ பைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவாத அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை இனிமேல் உங்க கூட நான் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்றாங்க. ஆனால் என் மாமியார் என் நாத்தனான்னு சொல்கிறத நான் என்னைக்கு நம்பினது கிடையாது. அவங்க உருட்டலும் பரட்டலும் கடைசியில் சிரட்டையும் கையின்ற கதையா. அவங்க என்ன நேரத்தில் எந்த பொய்யை வண்டையாக பேசுவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது இதுதான், எதுக்கு உங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு எதுவும் கேட்டு பாருப்பா. நானும் இந்த வேலையாக இருந்ததுனால தான் எதுவும் கேட்க முடியல. அந்த குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்திட்டோம்னு சந்தோஷப்பட்டு இந்த அம்மா மறுபடியும் அங்கே போய் உட்காந்துருக்குதா? ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னாச்சு? இந்த அம்மா தான் எங்கே போயிட்டாங்க வந்தா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது? உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் வேற இருக்குது. இந்த ஆள் வேற பூட்டிட்டு போயிட்டது. சாவியை வேற எடுத்துகிட்டு போக விட்டுட்டேன். சரி போய் பார்த்து சாவியாவது வாங்கிட்டு வர்றதா நல்லது. ஏற்கனவே நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. இதில் போய் அந்த குடும்பத்தில் உட்காந்துருக்கு பாரு எங்கள் அம்மா. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. யோ என்னையா பேசிட்டு இருக்க? எனக்கு அவளுக்கு கல்யாணம் 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படியா கல்யாணம் பண்றதுக்குள்ளேயே மாசமா இருக்க முடியும்? இங்க பாருங்க, நான் இந்த விஷயத்துல எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லல. அவங்க 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. கல்யாணம்னாவே 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படியா 4 மாசம்? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஓ நீ முதல்ல உண்மையா படிச்சு டாக்டர் ஆயிருக்கியா, இல்ல இந்த மாறுவேடம் போட்டுக்கிட்டு இந்த நடிச்சுக்கிட்டு தெரியவாங்களே போலி டாக்டரா நீயே? பாருங்க யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? போலி டாக்டர் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு படிச்சு நான் சர்டிபிகேட் வாங்கின ஸ்டாஃப் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சர்டிபிகேட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். 5 10 தூக்கி போட்டா நான் தான் டாக்டர்னு இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கி வைக்கலாம். இங்க பாருங்க தப்பா பேசாதீங்க. அப்புறம் நீ பண்ணின வேலையை தானே பேசுறேன். 4 மாசம் ஆகுதுன்ற எப்படியா 4 மாசம் ஆகும்? இங்க பாருங்க, நான் என் படிப்பை பத்தி நீங்க கேவலமா பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசி எதையுமே புரிய வைக்க முடியாது. இது உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் தான் தெரியும் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ. என்கிட்ட கத்துறதுனால இங்க ஒன்னும் ஆக போறது இல்ல.
யோ நீ ஏன் சொல்லு, 4 மாசம்ன்ற, வயிறும் தெரியல ஒன்றும் தெரியல, அப்படி எப்படியா இருக்கும்? எங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணுன்ற அவசியம் இல்லைங்களேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளாட்டா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இதுல என்னங்க நான் குத்தத்தை சொல்ல முடியும்? எவரு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, நான் வந்து வேற டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்றேன், அதுதான் சரி. பாருங்க, என் மேல நீங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க ஊர்ல உலகத்துல எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் போங்க, நான் சொன்னதை அவன் சொன்னானா அப்புறம் பாத்துக்கிறேன். அதுவே நான் சொன்னது மீறி அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இந்த நிமிஷம் சொல்றேங்க, இந்த டாக்டர் தொழில நான் விடுறேங்க. யோ டாக்டர் தொழில நீ விட வேண்டியது கூடிய சீக்கிரத்துல வரும்னு எழுதி வச்சுக்க. அமுதா 4 மாசம் 5 மாசம் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு நின்னுகிட்டு இருக்க. உனக்கு எதுவும் தெரியுதா இல்லையா? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. புரியலையா? ஆமாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. ஏங்க இத்தனை நாள் என் ஒய்ஃபு நல்லா தான் இருந்தா, திடீர்னு தான் வாமிட் வருது. அவங்க அன்னிக்கறி எதையோ கலந்து கொடுத்துருப்பா, அதை தான் ரிப்போர்ட்ல கண்டுபிடிப்பீங்க பார்த்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லாம அவன் முதல்ல பிரெக்னெண்டா இருந்தா அவளுக்கு எல்லா சிம்டம்ஸும் காட்டியிருக்கும். 4 மாசம் வரைக்கும் இன்னும் எதுவுமே காட்டாமையா இருக்கும். ஏங்க ஒவ்வொருத்தரும் உடலமைப்பு அப்படிங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் டாக்டர், அவ்வளவுதான். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு ஏத்தாப்புல மெடிசன் கொடுக்க முடியும், அதை குணப்படுத்துறதுக்கான வழியை தான் தேட முடியும். இதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? இருக்கட்டும், நான் உன்னைய நம்பல, வேற ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய் நான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன். நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, இந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு கிளம்பு. யாருக்கு வேணியா இந்த ரிப்போர்ட்டு? உன்னையே நான் டாக்டரா நினைக்கல, இதுல வேற நீ கொடுக்குற ரிப்போர்ட் வேற ரிப்போர்ட்டு. ஊர்ல இவன் தான் நல்ல டாக்டர்னு நினைச்சு வந்தோம், இவன் சரியான போலி டாக்டர் போல இருக்குது. வா நம்ம போவோம். யாருக்கிட்ட? ஐயோ, என்னடா இது புது தலைவலியாக இருக்குது. இப்போ தான் எல்லாம் சந்தோஷமாக என் புருஷன் கூட இருக்கேன்னு நினச்சி அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இது ஆறுமுகத்தோட குழந்தையா இல்லை இவரோட குழந்தையா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இவெல்லாம் ஒரு மனுஷன் இவங்கிட்ட பேசினேன் பாரு, என் புத்தியை நான் செவுத்துலயே போய் முட்டிக்கணும். நான் பார்த்து என் படிப்பை பார்த்து இவன் இவ்வளவு கேவலமா பேசிட்டான்ல, இதுக்கோசரமே இவன் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நான் சொன்ன ரிப்போர்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவன் முகரக்கட்டை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறான்னு பாக்குறேன். டேய் உன்னை உண்டுலன்னு ஆக்காம விட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கையில சிக்குவல, அன்னைக்கு இருக்குடா உனக்கு. காசு இருக்கிற இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் படிப்போட அருமை என்ன தெரியும்? இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சின்ன ஏழ்மை குடும்பத்திலேருந்து படிச்சு வந்த நமக்கு தானே தெரியும் இந்த படிப்போட அருமை என்னன்னு. என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டானே படுபாவி பய. அண்ணி, மாப்பிள்ளை வேற போன் அடிச்சுட்டே இருக்காரு, நீங்க எடுத்து பேசலையா? வீட்டுக்கு வந்திருப்பா அண்ணி, வந்தனையும் ஆளை காணான்னு சொல்லிட்டு பையன் தேடிக்கிட்டு இருப்பான். அந்த மனுஷன் வீட்டில் இல்லையோ என்னன்னு தெரியலையா அண்ணி? ஒருவேளை பையன் வரட்டும், என்னை தேடிக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு எப்படி இருந்தாலும் அவன் இங்கே வருவான். வரும்போது நான் விளாவரியாக பேசிவிடுவான். எதுக்கு மூடி மறைச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு? அண்ணி உங்கள் பையன் ஒத்துப்பாப்படியா? ஒத்துக்காம வேற எங்கே நீ போகிறான்? கழுத கட்டா குட்டிச்சவரு, அவனுக்கு எதுனாலும் நம்பத்தான் இருக்கான், வேற யார் இருக்கா? எப்படியா இருந்தாலும் அங்கே வச்சு பேசினா அவன் முரண்டு பிடிப்பான், இங்கே வச்சு பேசினோம்னா தான் அவனே சம்மதம் சொல்லுவான். என்ன நீ சொல்றீங்க? அப்படி பண்ணா அவர் கோவம் இது பட போறாரு. அவன் எதுக்கு நீ கோவப்பட போறான்? அவனால நம்ம தான் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கிறான், அதனால ஓப்பனாவே பேசிவிடுவான். தங்கமே, உனக்கு ஒன்றுனோடனே எங்களுக்கு உயிரே இல்லடி. ஐயோ ஆண்டவனே, ரொம்ப வலிச்சுச்சாம்மா. மறுபரப்பு பிறந்து வந்திருக்கப்போ அதெல்லாம் ஒரு வழியும் இல்லைம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. இப்படியே கவலைப்படாம இருக்க முடியும்? உனக்கு ஒன்றுனோடனே எங்களுக்கு உயிரே இல்லைப்போ. எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு அரிச்சு கொட்டிக்கிட்டே தானே அப்பா இருப்ப. அதுவும் இதுவும் ஒன்னாடி, அதுவும் இதுவும் ஒன்னா, அம்பட்டு சங்கடமா இருக்கடி ஒன்னு அப்படி பாக்குறதுக்கு. ஏதாவது ஒண்ணுன்னு வையே, அப்புறம் நானும் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். ஐயோ அப்பாயி, எனக்கு ஒன்றும் இல்லை. அம்மா எல்லாரும் வந்திருக்காங்கம்மா, பால் வாங்கிட்டு வந்துட்டுமா? காப்பி தண்ணி வைக்க? ஏண்டா ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே நான் பால் ஊத்துறேன், நான் வந்து பால் வாங்கிட்டு வந்து என் வீட்டுல டீ வைப்பேனா? வாய முடிக்கிட்டு நெல்லு. அவங்களே துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. காப்பி வையே டீயை வையின்னு. இந்த அம்மாவெல்லாம் நம்பி வேலைக்கு ஆகாது. நம்ம அருமை பெருமையெல்லாம் அப்படியே வெளியே எடுத்து விடணும், அப்பதான் அவங்களுக்கு மனசு மாறும். யாருமா உன்னை காப்பாத்துனது? ராத்திரி முழுக்க கண் முழிச்சது நானாங்க. இங்க நிக்கிறாருல
அவருதான்ப்பா. தம்பி, இங்கே ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கப்பா. எங்கள் புள்ள, எங்கள் பொக்கிஷம். ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சுருக்கோம். என் பிள்ளைக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த பணத்தெல்லாம் நான் எங்கிட்டு கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு எதுவுமே நடந்திருக்காதுப்பா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. என் குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ளதோ இருக்கும். ஓலையை வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு கிடந்தேன். ஏன்பா ராத்திரியோட ராத்திரியே பிள்ளை தூக்கிட்டு போயிட்டியா? எம்புட்டு தூரம் மாஞ்சியா கட்டிக்கிட்டு இருக்கேன். காலைன்னு ஒருத்தனாவது கண்டுக்கிறாங்களா நம்மள? நீங்கக்கா வர்க்கீஸ் உங்களை 5000 தரணும்ல, அதான் அந்த காசை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இவங்க அப்பயும் உள்ளவே விடலை. காம்பவுண்டு கிட்டே நின்று போங்க போங்க போங்கன்னாங்க. திடீர்னு மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சடனா ரொம்ப இதாயிட்டு, அதனால தான் தூக்கிட்டு வரதாகி போச்சு. ஏல என்ன கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்றதுல நம்ம அசிங்கப்படுத்தியும் பதில் சொல்லுவான். இவனா ஐயோ இவங்கிட்ட வம்பு இழுக்க முடியலையே. வம்பு இழுத்தா நம்மளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மேலே தூக்கி போடுவானே. அதுவும் இல்லாம நம்ம பொண்டாட்டியை காப்பாத்தி வேற இருக்கான். அதனால அவனுக்கு ஒரு உயிர் பிச்சையை விட்டு போவான். எப்படியோ தம்பி, யார் பெத்த பிள்ளையோ என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ உதவியா இருந்திருக்க. உனக்கு என்னைக்குமே நான் நன்றி உள்ளவளா இருப்பேன்ப்பா. இப்ப கூட இவன் அங்க போயிருக்கானா, அதுக்கு காரணம் இந்த வர்கீஸ் வாங்கின 5000 ஓவா தான். நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு நம்மளை பத்தி பெருமையாவே பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளு மனசுல காலத்துக்கும் ஒரு டேபிள போட்டு அப்படியே படுத்துறவனை பத்தி விட்ட மாட்டாங்க போலயே. ஜானகி, நீ அழுத ஜானகி, அவ்வளோதான். எதாவது கண்டிஷ்டி பட்ட மாதிரி ஆகிப்போச்சு பிள்ளைக்கு. இனிமேலாவது சுற்றி போடு. அங்கிட்ட பக்கத்தில் இருக்க புதர மண்டெல்லாம் வெட்டி விடு, இல்லைன்னா கொளுத்தி விடு. நம்ம பாட்டுக்கு அழகு அழகுன்னு கண்டதை கடியதை வளர்த்து விடுவோம். கடைசியில் பார்த்தா அது பூச்சாண்டி நமக்கே அது பின்னாடி பாதிப்பாயிரும். அதனால் இப்போ பார்த்துக்க. ஆ சரி.